காவேரி விவகாரம் தொடர்பாக பிரச்சனை செய்து வரும் கன்னட அமைப்பினர் சிலர் மைசூரில் பி. வாசுவின் சிவலிங்கா படக்குழு தங்கியுள்ள ஹோட்டல் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளனர். காவேரி பிரச்சனை சம்பந்தமாக கடந்த சில நாட்களாக கர்நாடக மாநிலத்தின் பெங்களூர், மைசூர் உள்ளிட்ட பல நகரங்களில் வன்முறை வெடித்து வருகிறது. பெங்களூர், மைசூரில் தமிழர்களின் உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டன. மேலும் தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பி. வாசு சிவராஜ்குமாரை வைத்து கன்னட மொழியில் எடுத்த சிவலிங்கா படம் சூப்பர் ஹிட் ஆனது. இதனையடுத்து அந்த படத்தை தமிழில் ரீமேக் செய்து வருகிறார் பி. வாசு. இந்த படத்தில் தமிழில் சிவராஜ்குமார் கதாபாத்திரத்தில் ராகவா லாரன்ஸ் நடித்து வருகிறார். இப்படத்தில் இறுதி சுற்று புகழ் ரித்திகா சிங்கும் நடிக்கிறார். தமிழிலும் சிவலிங்கா என்றே பெயர் வைக்கப்பட்டுள்ளது. சிவலிங்கா படத்தின் படப்பிடிப்பு கடந்த சில வாரங்களாக மைசூரில் நடந்து வருகிறது. இதற்காக ராகவா லாரன்ஸ் உள்ளிட்ட படக்குழுவினர் மைசூரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியுள்ளனர். காவேரி விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் கன்னட அமைப்பினர் மைசூரில் சிவலிங்கா படக்குழுவினர் தங்கியுள்ள ஹோட்டல் மீதும் கல்வீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலிலிருந்து அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.